நாம் தமிழர் கட்சியில் கல்யாண் சுந்தரம் மீண்டும் இணையப் போவதாக செய்தியானது தற்பொழுது மிக வேகமாக பரவி வருகிறது. அதாவது ஏற்கனவே கல்யாண் சுந்தரம் ஒரு பதிவு ஒன்றை போட்டுள்ளார். அந்த ஒரு பதிவில் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனையஞ்சும் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோ மல்லோம் என்ற இந்த ஒரு பதிவை போட்டுள்ளார். இதற்கு பலரும் பலவிதமான கருத்துக்களையும் கூறி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக அண்ணா நாம் தமிழருக்கே வந்துருங்க, அண்ணன் வந்துருங்கன்ற என்ற பல பதிவுகளை நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பூவரசன் என்பவர் ஏற்கனவே வாழும் சாட்சியாக சொல்கிறேன், எத்தனை நாட்கள் இவர்கள் இருந்தாலும் எத்தனை நாய்கள் குறைத்தாலும் சேச்சினை வாரி இறைத்தாலும் பிரபாகரன் தான் என் தலைவனடா, சீமான் தான் என் அண்ணனடா, வந்துருங்க அண்ணன் என்று ஏற்கனவே பகிர்ந்த இந்த ஒரு பதிவையும் பகிர்ந்து தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் தலைமையில் கல்யாண் சுந்தரம் வர வேண்டும் என்பதே எங்களுக்கும் ஆசையாக இருக்கிறது என்று பல நாம் தமிழர் கட்சி சொந்தங்களும் தற்பொழுது கூறி வருகின்றனர். ஏற்கனவே இவரை நாம் தமிழர் கட்சிக்கு வர வேண்டும் என பலரும் அழைத்து வந்த சூழ்நிலையில் ஏற்கனவே காளியம்மாள் அவர்களும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகின்றார் என்ற ஒரு செய்தி அறிவிப்பும் வெளியானது. அது மட்டுமல்லாமல் இவர் எப்படியாவது நாம் தமிழர் கட்சியில் இணைய வேண்டும் என்பதே பலரின் ஆசையாகவும் இருக்கிறது என்றே கூறலாம். அண்ணா, உங்க ஈகோவை மறந்து நாம் தமிழரில் மீண்டும் மீண்டும் இணையுங்கள். ஈழத் தமிழனை அன்போடு கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சிக்கு வாருங்கள் சகோதரா என்று பல பதிவுகளும் நம்மால் பார்க்க முடிகிறது.